அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை எந்த மாதிரியான விரதங்களை நாம் மேற்கொண்டால் பலன் முழுமையும் நமக்கு கிடைக்கும்? இந்த வருடம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் வருகிறது. அன்று சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது. மிகவும் ஒரு சிறப்பான நாள். புண்ணியம் நிறைந்த பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் அதுவும் முதல் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசிப்பது நமக்கு எண்ணற்ற பலன்களை அள்ளி கொடுக்கும். வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையை நாம் தவறவிடவே கூடாது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் மறக்காமல் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை கட்டாயம் செலுத்தி வந்தால் நமக்கு நன்மை ஏற்படும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்ம விரதம் இருக்கிறதுலேயே புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விரதம் ரொம்ப ஒரு முக்கியமான அபூர்வமான விரதம் என்று தான் சொல்லலாம். இப்போ புரட்டாசி மாதத்தில் நாம் சமைக்கக்கூடிய உணவில் எந்தெந்த பொருட்களை தவிர்த்து விட்டு சமைக்கணும், அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளில் முக்கியமாக சில பொருட்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே போல் மசாலா பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது எதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா பொருட்கள், இஞ்சி இவற்றை நம்ம உணவில் சேர்க்காமல் தவிர்ப்பது நல்ல பலனை தரும். புரட்டாசி மாதத்தில் நம்ம அசைவம் சாப்பிட்றத தவிர்த்து விடுவோம். இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான பழக்கம். நாம் சைவத்தை மட்டும் சமைச்சு புரட்டாசி மாதம் முழுவதும் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. புரட்டாசி மாதத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், உஷ்ணம் நிறைய இருக்கும். அப்போ நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தீங்கு ஏற்படும். அதையெல்லாம் நம்ம குறைச்சி கொள்ளவே இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட்றத நம்ம நிறுத்திடணும். துளசி இலைகளை தினந்தோறும் கொஞ்சமாக எடுத்து மென்று சாப்பிட்டாலே நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று நாம் அதிகாலையிலே எழுந்து குளித்து பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை கொண்டு கொடுக்கணும். அங்கு பெருமாளுக்கு தரிசனம் செய்த பிறகு வீட்டிற்கு உணவருந்தாமல் மாலை வரை விரதம் இருந்து அதன் பிறகு திரும்பவும் பெருமாளை தரிசனம் செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். அவர்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து பூஜை செய்யலாம். பெருமாளுக்கு புளியோதரை அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக செய்து அவரின் படத்திற்கு அருகில் வைத்து மனதார வேண்டிக்கோங்க. உங்களுடைய மனக்கவலை எதுவாக இருந்தாலும் பெருமாளிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டால் அந்த கவலைகள் அனைத்துமே தீரும். அன்னதானம் செய்வது கோடி புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். புரட்டாசி மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய சனிக்கிழமை அன்று திருமணமாகாத கன்னி பெண்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையன்று விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள திருமண தடைகள் அகன்று கூடிய விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. சனிக்கிழமையன்று சங்கடகர சதுர்த்தியும் வருகிறது. அன்று விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகரை வழிபட்டு வந்தால் சங்கடங்கள் அனைத்தும் தீரும். விநாயகர் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒரு அரச இலையை வைத்து அதன் மேல் ஒரு மண் அகல் விளக்கு வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விநாயகரை மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்களுடைய சங்கடங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் விநாயகர் பெருமானிடம் மனமுருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா சங்கடங்கள் அனைத்தும் சரியாகும் என்று சொல்லப்படுது. விநாயகர் பெருமானை நாம் தரிசனம் செய்து பெருமாளையும் தரிசனம் செய்தால் அனைத்து விதமான கஷ்டங்கள், தோஷங்கள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுது. இதுவரைக்கும் இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய சனிக்கிழமை என்று என்னென்ன விரதங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.